சரி, தலைமை இபிஎஸ் இல்லைன்னா யாரை கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க பாஜகலேருந்து? அவர்களுடைய தேர்வு ஒருவேளை அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம். ஓபிஎஸ் உள்ள எடப்பாடி ஒருவேளை கட்சி அனுமதிக்கலைன்னு சொன்னால் அவரை உள் ஒதுக்கீடுல கொண்டு வந்துருவாங்க. ஒருவேளை அந்த கட்சிக்கிலேயே கொங்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய அதிகாரத்தை பிடுங்கி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் கொடுத்தால் அது தேவையற்ற இன்னொரு பிரளயத்தை உருவாக்கும். தங்களுக்கு கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஆதரவு குறைஞ்சிரும். அதனால் அங்கிருந்து பிடுங்கி செங்கோட்டையிட்ட கொடுக்கலாம் அல்லது வேலுமணியிடம் கொடுக்கலாம். எடப்பாடி ஒத்துவரையில்லை என்று சொன்னால் மாற்று தலைமையை நிச்சயம் பாஜக தீர்மானிக்கும். நான் அப்படித்தான் நம்புகிறேன். இப்போ இந்த செங்கோட்டையன் இந்த சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு சண்டையெல்லாம் நடக்குது அப்படின்னு, இதெல்லாம் தற்செயலாம் நடக்குதா இல்லை இதற்கு பின்னணியிலையும் பாஜக இருக்குன்னு நீங்கள்லாம் சந்தேகப்படுறீங்களா? இதில் பாஜக இருக்குன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் செங்கோட்டையன் பேசுனதுல பாஜக இருக்கா? அதாவது எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வாய்க்காலாக செங்கோட்டையனை பயன்படுத்துவதாகத்தான் நான் அறிகிறேன். ஏன்னா அவர் உண்மையாகவே புரட்சித் தலைவர் மீது பற்று கொண்டவராக, புரட்சித் தலைவர் அம்மா மீது பாசம் கொண்டவராக இருந்திருந்தால் அவர் எப்பொழுது புரட்சி செய்திருக்கணும்? புரட்சித் தலைவருடைய மாற்றக்கூடாத விதி என்று அவர் உயிலாக எழுதி வைத்த ஷரத்தை மாற்றுறாங்க. ஒரு தலைமையை தொண்டன் தான் தீர்மானிக்கணும். இது உலக அரசியலில் யாரும் பார்த்திராத ஒரு அதிசயம். அது அந்த ஷரத்தை அம்மா மாற்றலை. தலைவர் மாற்றக்கூடாத விதி என்று 43ஆம் நம்பர் விதியை எழுதியிருக்காரு. அந்த விதியை மாற்றுகிற போது மூத்த உறுப்பினராக எம்ஜிஆர் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு செங்கோட்டையன் புரட்சி செஞ்சுருக்கணும். தவறுங்க, இதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ அமைதி காத்தார். அடுத்து வானுள்ள காலம் வரை, இந்த வையகம் உள்ள காலம் வரை, பூமி உள்ள காலம் வரை புரட்சித் தலைவிதான் பொதுச் செயலாளர், அந்த இருக்கையை நாங்கள் அபகரிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் சொல்லிவிட்டு ஒரே மாதத்தில் அந்த பதவியை அவர் எடுத்துக்கிறார். அப்போ புரட்சி செஞ்சுருக்கணும். ஒரு அம்மாவால் வளர்க்கப்பட்டவன் சொல்கிறாரு, அம்மா எனக்கு தெய்வங்கிறாரு. அப்போ அம்மாவுக்கு நிரந்தரமாக கொடுக்கப்பட்ட நாற்காலி பிடுங்கப்படுகிற போது பொறுமை காத்தது ஏன்? ஆக அதெல்லாம் நோக்கங்கள் இல்லை. அரசியலை பொறுத்தவரை நோக்கத்தை வேறாக வைத்துக்கொண்டு காரணத்தை மாறாக சொல்வதுதான் அரசியல். நான் அந்த அடிப்படையில் பார்க்கிறேன். செங்கோட்டையன் புரட்சி செய்வதற்கு பின்னால் நிச்சயமாக பாஜக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன்.